மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். கௌதம் டெண்டர்ல எப்படியாவது வின் பண்ணணும் அப்படின்னு இலக்கியா ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்காங்க கௌதமுக்கு. ஆனா இன்னொரு பக்கம் கௌதம் தோத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு இலக்கியாவால கௌதம் ஜெயிக்க கூடாது அப்படின்னு பைரவி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரீசெண்டா வந்திருக்கக்கூடிய இலக்கியா சீரியல் ப்ரோமோல என்னாச்சுன்னா, இந்த டெண்டர்ல எஸ்எஸ்கே தோக்குறதுக்கு முக்கியமான காரணமே மேடம் தான் அப்படின்னு பைரவியை பார்த்து சொல்றாங்க இலக்கியா. அடுத்ததா இலக்கியாவோட ஐடியானால தான் இந்த டெண்டர்ல என்னால வின் பண்ண முடிஞ்சது அப்படின்னு இலக்கியாவை பாராட்டி பேசுறாரு கௌதம். பைரவி கூட எஸ்எஸ்கே ஃபோனில் பேசும்போது என்னால் வெளியில் தலை காட்ட முடியலை அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பைரவி என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட கௌதம் தோத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு இந்த டெண்டருக்கான சீக்ரெட்டை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு இலக்கியா வந்துடுறாங்க. இலக்கியா வந்ததை பைரவியும் பார்த்துட்றாங்க. இதுக்கப்புறம் என்னாச்சு? இலக்கியாவுக்கு எல்லாமுமே தெரிய வந்ததா? பைரவி எஸ்எஸ்கேக்கு ஆதரவாக இருக்காங்க அப்படின்னு கௌதம்க்கு தெரிஞ்சுதா? இதை பற்றியெல்லாம் வரக்கூடிய எபிசோட்ல பார்க்கலாம். எஸ்எஸ்கே வாங்கி ஏமாந்ததுக்கு காரணம் யார் தெரியுமா? இந்த மேடம் தான். இலக்கியா கொடுத்த பிளானால தான் இன்னைக்கு எஸ்எஸ்கேவை மண்ண கவ வச்சேன். என்னால வெளியே தலை காட்ட முடியல பைரவி. என் புள்ள தோக்கறத பத்தி கூட கவலைப்படாம நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். நீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.